உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். சற்று முன் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய சடையப்பன் ஸ்ட்ரீட்டில் பகுஜன் சமாஜ் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி அளவில் நடந்திருக்கு. அவர் வீட்டுக்கு கீழே அவருடைய கட்சி நிர்வாகிகளோடு 3 பேர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கும் போது ஃபுட் டெலிவரி செய்கிற மாதிரி, ஆனால் அவரோட வீட்டு சந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய சந்து, ஒரு கார் வர்றதே பெரிய விஷயம். அந்த மாதிரி சந்தில் ஃபுட் டெலிவரி செய்கிற மாதிரியான பைக்கில் ஒரு 6 பேர் வந்து மர்டர் அட்டம் பண்ணியிருக்காங்க. அவரோட கூட நின்று பேசிகிட்டு இருந்த 2 பேருக்குமே அருவாள் வெட்டு விழுந்திருக்கு. உடனே அவர் அங்கேருந்து அக்கம்பக்கத்தினர் வந்து எடுத்துகிட்டு அப்போலோ கிரீம்ஸ் ரோட் போகிறாங்க. அங்கே போகும்போதே அவர் டெத்துன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கேருந்து இப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலை இதுதான். ஸோ பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இதுக்கு முன்னாடி சென்னை கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு. நார்த் சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகராகவும் அவர் பார்க்கப்படுகிறார். அவருக்கான ஆதரவு நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய மிக 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 நெருங்கிய நண்பர். இன்றைக்கி டெத்தில் இப்போ ஒரு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் நம்ம அங்கே தான் இருக்கார். அவர் இப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்காரு. அங்கே அழுதுகிட்ருக்காரு. நம்ம அந்த வீடியோவும் இப்போது வந்துட்டுருக்கு, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் போலீஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவியை கேப்சர் பண்ணி, ஏன்னா இப்போ சென்னை முழுக்க சிசிடிவி சரௌண்ட் தான், எங்கே யார் எது பண்ணாலும் நமக்கு உடனே அது கேப்சர் ஆகிடும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸை எடுத்து யார் என்ன ஏதுங்கிறது பார்த்துட்ருக்காங்க. நமக்கு வந்த தகவலின் படி பார்த்திங்கன்னா, அவங்க ஃபுட் டெலிவரி செய்கிற மாதிரி தான் அந்த தெருக்குள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் 15 செகண்டில் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ உடனே அங்கேருந்து பாடியை எடுத்துகிட்டு அங்கே அவர் கொண்டு போகிற வழியிலே இறந்துட்டதாக தான் தகவல் நமக்கு. ஸோ இப்போ அங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலே நம்ம பார்க்க முடியுது. அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள், அவருடைய நண்பர்கள் எல்லாமே அப்படி கதறி கதறி அழுகிறது, அவங்க குடும்பத்தினரும் அழுகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ உடல் வந்து ராஜீவ்காந்தி அரசுமனைக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. நாளைக்கு காலையில் தான் அவருக்கு இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அப்படிங்கிறனால தமிழ்நாடு ஃபுல்லுக்க போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சென்னையை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நார்த் சென்னையில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டுருக்கு. அதனால் கடைகள் மூடப்பட்டிருக்கு, போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு, சென்னை முழுக்க அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் சென்னையில் இருக்குங்கிறப்போ எல்லாருக்குமே இது ஒரு அச்சம் தரக்கூடிய நிலைமையாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அருகருகே வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த சடையப்பன் தெரு அப்படிங்கிறது பெரம்பூரில். அந்த தெருக்குள்ளே அவர் வீட்டுக்கு கீழே வந்து நின்று வெட்டியிருக்காங்க. அப்படிங்கும் போது இது வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான். கரெக்டாக ஒரு 7 மணி 6:30 7 மணி அந்த கேப்பில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கூட இருந்த 2 நிர்வாகிகள் அவருடைய நண்பர்களுமே வெட்டுப்பட்டிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இப்போ அடுத்து காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ வந்த தகவலின்படி அவர் இறந்துட்டார். ஸோ போஸ்ட்மார்ட்டம் நாளைக்கு மார்னிங் நடக்குது. ஸோ இப்போ பண்ணவங்க யார், அந்த 6 பேர் யாருங்கிறது சிசிடிவியை வச்சு அனலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு காவல்துறை கொண்டு போவாங்க. நாம் மக்கள்கிட்ட ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையை குறை சொல்லியோ, ஆளுங்கட்சியை குறை சொல்லியோ, எதிர்கட்சியை குறை சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம தான் பார்த்துக்கணும். நாம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தரை பார்த்துக்கணும். அந்த சூழ்நிலைக்கு தமிழ்நாடு இப்போ வந்துருச்சு. ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசி டிபேட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வரும் முன் காப்போம் அப்படிங்கிறதன்படி நம்ம பத்திரமா இருக்கணும், நம்மளை நாம் பார்த்துக்கணுங்கிற சூழ்நிலை நம்ம வந்துட்டோம். அதாவது திமுகவினுடைய ஆட்சியில் சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்கள்லேயே இந்த மாதிரி கொலை ஒரு மாநில கட்சி தலைவருக்கு நடக்குதுன்னா இதை விட வேறு அவலம் என்ன இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஏன் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு இப்போ தற்போது தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு சிந்திக்கணும், சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் காட்டிலும் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் திங்கிங் தான் நமக்குள்ளே இருக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து. நம்ம ஓகே, அடுத்து நமக்கு வரப்போகிற பசங்க நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல சுகாதாரமான ஒரு சுச்சுவேஷன் அமையணும் அப்படின்னா நம்ம எல்லா வகையிலும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது.
அதாவது தமிழ்நாட்டில் இந்த மக்களவைத் தேர்தல் 2024 60% பேர் தான் ஓட்டு போட்டிங்க, 40% பேர் போடலை. ஆனாலும் அந்த 40%க்கும் இவர் தான் முதல்வர். அப்போ நீங்கள் 40% பேர் ஓட்டு போடலனாலும் அவர் தான் முதல்வர். அவர் சொல்கிறபடி தான் நீங்கள் நடந்தாகணும். அதுக்கு நீங்கள் ஓட்டே போட்டிருக்கலாமே. 40% பேர் போடாமல் போனது வேஸ்ட் இல்லை. அதுக்கு நோட்டாலே அது குத்திருக்கலாமே. நீங்கள் நோட்டால் போட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு தமிழக காவல்துறை மேலே குறை சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கான முழு பொறுப்பை தமிழக அரசு ஏற்றுக்கணும்.